ஹலோ மக்களே எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கான டாஸ்க் வேற லெவலாக இருந்துச்சுங்க. தலைக்கான டாஸ்க் வந்து வேற லெவலாக விளையாடினாங்க. ஸோ பார்க்குறதே கொஞ்சம் நல்லா என்டர்டைமிங்காக இருந்துச்சு. லாஸ்ட் டைம் எப்படி என்டர்டைமிங் தான் இருந்துச்சோ அதே மாதிரி வந்து இந்த வாட்டி என்டர்டைமிங் இருக்கு. பட் லாஸ்ட் டைம் கம்பேர் பண்ணும்போது இந்த வாட்டி கம்மியாக தான் இருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து பயங்கர ஃபன்னாக இருந்துச்சு. சிரிச்சு வயிறே வலிக்கிற அளவுக்கு வந்து பிக் பாஸ்லேருந்து டாஸ்க் வச்சது ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நம்ம சேதனனும் வந்து ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணார். அதை வந்து நேற்று குறும்படம் போட்டு காட்டினாங்க. ஸோ இன்னைக்கு என்ன டாஸ்க் வச்சாருன்னா வந்து ஒரு சின்ன ட்ராலி மாதிரி இருக்கும். ஸோ ரெண்டு பக்கமும் சப்போர்ட்டர் வெறும் செஸ்ட் மட்டும் அதில் இருக்கணும். பின்னாடி ரெண்டு பேர் வந்து அந்த ட்ராலியை வந்து மூவ் பண்ணிகிட்டே போகணும். கீழே வந்து நம்ம பேஸ்கெட் மாதிரி கொடுத்துருக்காங்க. கீழே ஃபுல்லாக பால்ஸ் வந்து கலர் பால்ஸ்லாம் போட்டிருக்காங்க. இந்த இதில் வந்து சின்ன ஹோல் மாதிரி கொடுத்துருப்பாங்க, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி கொடுத்தா அதில் வந்து எத்தனை பால்ஸ் வந்து நீங்கள் வந்து உள்ளே வந்து கவர் பண்ணுறீங்களோ, ஸோ அதை வந்து யார் வந்து கடைசியில் வந்து அதிகமாக வாங்கியிருக்கீங்களோ அவங்க தான் வின்னுன்ற மாதிரி வந்து பிக் பாஸ் வந்து ஒரு க்ரியேட்டிவிட்டியான ஒரு டாஸ்க் ஒன்று கொடுத்துருந்தாரு. ஸோ ஓகே, பார்க்குறதுக்கு கொஞ்சம் சுவாரஸ்யமாக நல்லா இருந்துச்சு. ஸோ அந்த டாஸ்கில் யார் வின் பண்ணாங்க, என்னெல்லாம் நடந்துச்சு நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிற மக்கள். அதுக்கு நம்ம சேனலில் புதுசாக இருந்தீங்கன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் போகிற ஒரு லைக்குமே வந்து நம்ம வீடியோ பல பேருக்கு சேரும். அதனால் வந்து பார்த்து பண்ணுங்கள். ஸோ என்ன நடந்துச்சுன்னா வந்து இதில் ஒரு சின்ன ட்விஸ்ட் வச்சுருக்கு பிக் பாஸ். ஸோ என்ன ட்விஸ்ட்னா வந்து லாஸ்ட் வீக் கோட் டாஸ்கில் வந்து யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ, ஓகேங்களா, அந்த டாஸ்கில் யாரெல்லாம் வின் பண்ணீங்களோ அவங்க மட்டும் தான் இந்த கேமில் பார்ட்டிசிபேஷனே பண்ண முடியும். தலைக்கான தகுதியுள்ள நபர்கள் சொன்னது வந்து பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டாக இருந்துச்சு. உண்மையிலே நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிக் பாஸ் வந்து ஸோ யார் வருவாங்கன்றதே வந்து ரொம்ப டவுட்ஃபுல்லாக இருந்துச்சு. இந்த வாரம் வந்து யார் வருவாங்க அப்படின்றது. ஸோ இந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட்டாக யோசிச்சது வந்து சூப்பராக இருந்துச்சு. இதை கேட்ட நம்ம விக்ரம் அவர்கள் ரொம்ப கடுப்பாயிட்டார் போல. என்ன பிக் பாஸ் நீங்கள் எப்படி பண்ணிட்டீங்க, நான் வந்து எது எக்ஸ்பெக்ட் பண்ணேன், வேறு லெவல் பண்ணலாம் அப்படிலாம் பிளான் பண்ணேன். ஸோ லாஸ்ட் டைம் வந்து சுபிக்ஸ் எல்லாம் ஏமாற்றியெல்லாம் நான் வந்து இவ்வளோ தூரம் வந்தேன், பட் அதெல்லாம் பிளான் பண்ண பார்த்தா இப்படி பண்ணிட்டீங்களே. இந்த மாதிரி நம்ம விக்ரம் அவர்கள் ஒரு பக்கம் ரொம்ப காண்டாகவும் கடுப்பாகவும் ஓரமாக உட்காந்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஒருத்தருக்குமே வந்து பின்னாடி வந்து ஒரு நபர் கால் பிடிச்சி இருக்கணும்ல. அதுக்கு வந்து நம்ம கானா வினோத்துக்கு வந்து கமருதீன், மற்றும் வந்து பார்வதிக்கு வந்து திவ்யா, ஆரோராக்கு வந்து எஃப்ஜே, ஸோ இது இவங்க ஆதிரைக்கு வந்து கமருதீன் கமருதீன்ல அவர் பேர் இது சபரி. ஸோ இவங்க எல்லாருமே வந்து நல்லா தான் ப்ளே பண்ணது. நல்லா ஓரளவுக்கு சூப்பராக போயிட்டு இருந்துச்சு கேமு. ஸோ அப்படியே இது மூவ் பண்ணிட்டே இருக்கணும். அவங்க வந்து பால்ஸை வந்து உள்ளே இது பண்ணோம். அதே மாதிரி தூக்கக்கூடாது. ப்ளஸ் வந்து கையை கீழே வைக்கணும். அமித் அவர்கள் வந்து நிறைய இடத்துல வந்து கை லைட்டாக கீழே பட்டுச்சு. கீழே படாமல் அது கீழே படுத்துட்டே வந்து அதை எடுத்துகிட்டே இருக்கிறதா கேமு. ஸோ ஓகேங்களா, அந்த கேம் வந்து பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா இருந்துச்சு. யாரா வின் பண்ணுவாங்க, எப்படா என்னடான்னு யோசிச்சுட்டு அப்படியே போயிட்டே இருந்துச்சு. இதில் வந்து நிறைய குளறுபடிகளும் இருந்துச்சு. ஸோ பால்ஸ் எல்லாம் கார்னரில் இருந்துச்சு. இது வந்து ஜட்ஜாக வந்து சாண்ட்ரா இருந்தாங்க. ஸோ சாண்ட்ராவோட ஹெல்த் இஷ்யூன்றதால அவங்க வந்து ஒரு ஓரமாக நிற்க வச்சிட்டாங்க. ஸோ ஜட்ஜாக பார்த்துக்கோங்க, ஸோ ஜட்ஜ் மட்டும் பார்த்துட்டீங்கன்னா அவங்க வந்து ஹெல்த்துக்கு ஒரு வேலை கம்ஃபர்டபுளாக இருக்கிற மாதிரி அவங்கள ஓரமாக உட்கார வச்சிட்டாங்க. இதில் வந்து எல்லாமே முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே முயற்சி பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம கமருதீன் கானா வினோத்தருக்கு வந்து பயங்கரமாக ஃபயராக விளையாடினாங்க. நல்லா ஃபயராக விளையாட்டு சூப்பராக விளையாடுற டாஸ்க் பீஸ்ட்னால கானா வினோத் தான் சொல்லுங்க. ஏன்னா வந்து இந்த கேமில் வந்து வெற்றி பெற்ற நபரை கானா வினோத்தவர்கள்லாம் வந்து பயங்கரமாக விளையாடினாரு. அவரால் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ பால்ஸ் எல்லாம் கவர் பண்ணோம்னா அவ்வளோ பால்ஸும் கவர் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து டாஸ்க் வந்து ஓரளவுக்கு முடிஞ்சவொடனே பிக் பாஸ் வந்து எல்லாருமே வந்து தூரமாக நின்றுட்டு, ஸோ யார் அந்த கேமில் பார்ட்டிசிபேட் பண்ணீங்களோ அந்த நபர் மட்டும் அந்த பேஸ்கெட்டுக்கிட்ட இருங்க, ஸோ சாண்ட்ரா அவங்களுக்கு கவுண்ட் பண்ணுவாங்க அப்படின்னு மாதிரி அவங்க சொல்லிட்டு இருந்தாரு. ஸோ அதுக்கப்புறம் ஆதிரை வந்தாங்க, ஆரோரா வந்தாங்க. எல்லாருமே வந்து 29 வாங்கியிருந்தாங்க. பார்வதி அவர்கள்லாம் பண்ணுறாங்கன்னா ஒரு பால் வந்து கம்மியாக இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா, கம்மியாக இருந்தது. கமருதீன் என்ன சொல்லிட்டாரு, பார்வோட பால் ஒன்று எக்ஸ்ட்ரா இருக்கும், கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டாரு. அதனால் பயங்கர சண்டை. நம்ம பார்வுக்கும் கமருதீனுக்கும் ஒரே சண்டை. நீ எப்படி அதை சொல்லலாம், வேறு யாரும் சொல்லியிருந்தாங்கன்னா பெருசாக மாட்டேன், நீ எப்படி சொல்லலாம், நீ எனக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்ல, நீ ஒரு இடத்துல எனக்கு சப்போர்ட்டாக இருக்க மாட்டேற அப்படிலாம் வந்து அவங்க வந்து பயமாக கத்திட்டு இருந்தாங்க. ஸோ அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இந்த ஒரு பக்கம் வந்து கடைசியாக கவுண்ட் பண்ணும்போது நம்ம வந்து கானா வினோத் அவர்கள் பால்ஸ் பார்த்து 32 பால் எடுத்திருந்தாரு. ஸோ அவர் தான் வந்து முதல் இடத்துல இருந்தார். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம இன்னொரு நபர் கவுண்ட் பண்ணும்போது அவங்க 30 பால்லாம் எடுத்திருந்தாங்க. ஸோ 2 பேர் வந்து அரோரான்னு நினைக்கிறேன், அவங்களாம் 29 பால்ஸ் தான் எடுத்திருந்தாங்க. ஸோ இதில் யார் வின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கானா வினோத்கள்லாம் வின் பண்ணுறாங்க. அவர் வந்து டாஸ்க் பீஸ்ட்ன்றது நிறைய இடத்துல வந்து ப்ரூவ் பண்ணிகிட்டே இருக்காரு. ஸோ அவர் இருக்கிற நிறைய டேலண்ட்ஸ்லையும் சேர்த்து இது ஒரு எந்த டாஸ்க் கொடுத்தாலுமே நான் வந்து மேக்ஸிமம் வின் பண்ணிடுவேன். ஸோ அவரால் முடிஞ்ச மாதிரி டாஸ்க்கு, ஓகேங்களா. ஸோ இது வந்து ஃபிசிக்கல் டாஸ்க்காக இருக்கட்டும், என்ன டாஸ்க்காக இருக்கட்டும். ஸோ லாஸ்ட் டைம் அந்த குச்சியெல்லாம் வச்சு எடுத்தாங்க, அது வந்து எதுவும் பண்ண முடியல. ஏன்னா அது வந்து அவரால் தனியாக விளையாடுறது கிடையாது. ஸோ இவங்க எல்லாமே ஹவுஸ்மேட்ஸ் எல்லாமே ஒரு பிளான் போட்டு, ஸோ இது யார் எடுக்கணும்னு சொல்லி டிஸ்கஸ் பண்ணதால் வந்து அவரால் வந்து அதில் வின் பண்ண முடியல. இல்லைனா வந்து அதுக்குமே வந்து வின் பண்ணுறது வாய்ப்புகள் அதிகமாக இருந்திருக்கும். ஸோ அந்த மாதிரி கிடையாமல் இந்த மாதிரி இருந்ததில் வந்து வேறு லெவலாக இருந்துச்சு. கானா வினோத் வின் பண்ணுறாரு.
வின் பண்ணிட்டு வந்து அப்படியே வெளியில் அப்படியே அவர் தூக்கிட்டு வராங்க. அதை பார்க்கும்போதெல்லாம் செம ஃபன்னாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. ஸோ நல்லா சூப்பராக விளையாண்டாங்க, ஓப்பனாக சொல்லலாம். நல்லா இருந்துச்சு, அருமையாக இருந்துச்சு. மக்களே உங்களோட கருத்துக்களை இருந்தால் மறக்காம பதிவு பண்ண மக்களே. அடுத்த வீடியோ சந்திக்கலாம். நன்றி.